சந்தோஷ் யூடியூப் சேனல் நண்பர்கள், நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2025. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் 2022 அப்போ 2022 அப்போ January 26 குடியரசு தினம் அன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்காக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறையா எஃபோர்ட் எடுத்து நிறையா புக்ஸ் படித்து ரெஃபர் பண்ணி இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணணும். அந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். அந்த மாதிரி நம்ம குடியரசு தினம் அன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். ஸோ அந்த வீடியோக்கு எனக்கு நல்ல ரீச் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்க சந்தோஷம், அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் என் ஃபேமிலி, என்னோடய சர்க்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க அந்த வீடியோ மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதான் இன்றைக்கி சரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும், இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். அப்படிங்கிறத தாண்டி என்னோடய பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசனாக என்னோடய பாட்டம் ஆஃப் த ஹார்ட், என்னோடய மனசு என்னென்ன இருக்கோ எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு. எனக்கு எப்போதுமே ஒரு விஷயம் தோணும், அதாவது சந்தோஷ் நம்ம ஏன் ஒரு மதன் கௌரி மாதிரி, மதன் கௌரி ப்ரோ இருக்கார்ல அவரை மாதிரி மதன் கௌரி மாதிரி, இல்லை சரவண் டி கோட்ஸ் இருக்கார்ல அவரோட பெரிய ஃபேன். ஸோ சரவண் டி கோட்ஸ் மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்க மாதிரி வீடியோ, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதுவும் தொடர்ச்சியாக பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இர்ஃபான் ப்ரோ மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு ஹைடெக்கான வீடியோலாம் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு மைண்டில் தோண்டிகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலாம் கண்ணா, வீடியோஸ் பண்ணலாம். இப்போ நானுமே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணும். நிறையா கேசஸ், நிறையா இஷ்யூஸ்லாம் நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் என்ன நான் இன்னும் அந்தளவுக்கு பெரிய ரீச் அடையலை. சரிங்களா? இப்போ ஒரு நாலு பின்ன ஏதோ ப்ராப்ளம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ரீச் அடைஞ்சிட்டோம்னா நம்ம தொடர்ச்சியாக பண்ணலாம், ஒரு போல்டாக பேசலாம். பட் நம்ம இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ், ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அது மேலே 1K போகணும், அதுக்கு மேலே 500K போகணும், இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த வீடியோவாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு ஃபன்னியான வீடியோ, இல்லை மூவி ரிவ்யூ அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு பெரிய லெவலில் ஒரு இது தெரியாது. சரி, சாதாரணமாக ஏதோ பையன் பண்ணிட்டு போனான் அப்படிங்கன்னா, அப்போ ஒரு சோஷியல் அவேர்னஸ் பற்றி நம்ம ஒரு போல்டாக பேச போகிற வீடியோனுங்கிறபோது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். இது பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ, இல்லை ஏதாவது இஷ்யூ க்ரியேட் ஆகிடுமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அது இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது. அதில் தான் ஓகே பண்ண மாட்டேன், லேட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளஸ் வீட்லேயும் இந்த மாதிரி நீ வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அவேர்னஸ் இருக்க மாதிரி வீடியோ, இல்லை ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்க மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணாத, நீ ஒழுங்காக ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் பண்ணணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான். இப்போ கமிங் டு த பாயிண்ட், லைக் இன்றைக்கி நடக்கிற சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சு. இந்த 78 வருஷத்தில் இன்றைக்கி வித்தின் இந்த செகண்ட் நீங்கள் போய்ட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் இது பார்க்குறீங்க அப்படின்னு எந்த சேனல் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, ஒரு நியூஸ் பார்க்குறீங்கன்னா அதில் வர விஷயம் எல்லாமே உங்களால் ஒரு டைஜஷன் பண்ணிக்க முடியுமா? இல்லை அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு படித்தவங்க நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. சரிங்களா? பாமர மக்கள் பார்க்கலாம், கிராமத்தை பார்க்கலாம், யார் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் படிக்கும் போதோ இல்லை தெரிஞ்சுக்கும் போதோ, சரி நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன தாண்டா சொல்யூஷன், இதெல்லாம் யாரெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உருவாகிருக்கும். அந்த கோடிக்கணக்கான ஒருத்தன் தான் நான். சரிங்களா? இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ தமிழ் பேசுகிற தமிழ் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ அந்த தமிழ் பேசுகிற எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம் தான் உலகம் முழுக்க இருந்து இருக்கக்கூடிய யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அது உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. எங்கேருந்து வேணால் என் வீடியோ பார்க்கலாம். தமிழ் புரியுற எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்ம சொசைட்டி இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, நம்ம சமுதாயம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதை யார் தடுக்க போகிறா, யார் இது பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முதல் விஷயம் வேறு யாருமே கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க தான். ஏன்னா குழந்தைங்க என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் 2001 பிறந்த பையங்க, எனக்கு 23 இயர்ஸ், 23 இயர்ஸ் ஓல்டு, 23 வயசு ஆச்சு. என்னோட வயசு சின்ன பசங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன இது தோணும், இவங்க தானே நாளைக்கு அந்த சின்ன பசங்க எல்லாருமே இன்றைக்கி காலையில் கூட ஸ்கூல் போயிட்டு வந்தேன், அங்கே பார்த்திங்கன்னா நிறையா சின்ன பசங்க இருந்தாங்க. இவங்க தான் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ்ஸாவோ, ஐபிஎஸ்ஸாவோ, ஐஎஃப்எஸ்ஸாவோ, ஐஆர்எஸ்ஸாவோ, இல்லை பார்த்திங்கன்னா பெரிய ஹையர் பொசிஷன் போலீஸாவோ, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டராவோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லா ரேஞ்சுமே அவங்க தான் வர போகிறாங்க. நாளை பின்ன இருக்க ஒரு சமுதாயமே அவங்க தான். அவங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணுங்க. மொதல் விஷயம் அதுதான். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம், நாளை பின்ன இந்த க்ரைம் நடக்கக்கூடாது, இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம வாழணும்னா அவங்க தான் நமக்கு இருக்க ஒரே சோர்ஸ். இப்போ ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு படத்தில் அருமையாக சொல்லியிருப்பார்,
நீங்கள் மற்றவங்க மேலே ஒரு ஃபிலிம் ஆக்டர் மேலேயோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க மேலே ஒரு வைக்கிற ஒரு நம்பிக்கை, அது தப்பு கிடையாது, வைங்க, தப்பு கிடையாது, அது உங்கள் இஷ்டம். அவங்க மேலாம் வைக்கிற நம்பிக்கையை ஏன் நம்ம பசங்க மேலே நம்ம வைக்க மாட்டேங்கிறோம்? நம்ம பசங்க நாளைக்கு நல்லா வருவாங்க, 4 பேர் நல்லது பண்ணுவாங்க, நல்ல பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோப்பை நீங்கள் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், அதுதான் உண்மையான விஷயம். இப்போ நான் அதில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன்னு சொன்னேன். அதில் வந்து இன்கம் டேக்ஸில் ஆரம்பித்து ரிசோர்ஸஸ் செலிப்ரேட் பண்ணணும், நம்ம சுற்றி இருக்க ஆர்மி மேன்ஸ், போலீஸ்மேன் அவங்கள எல்லாமே செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பசங்க, சில்ட்ரன்ஸ், அவங்க தான். நாளை பின்ன ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு அப்படி கெத்தாக போய் சிங்க மாதிரி கேட்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க பசங்க தான். அது பையனாக இருக்கட்டும், முக்கியமாக பெண்களாக இருக்கட்டும். நாளை பின்ன இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, நான் இப்போதே சொல்லிட்டு இருக்கேன், இந்த பாப்பா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம், அப்படி தான் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் கண்டிப்பாக படிக்க வைங்க. பாப்பா வந்து பெரிய ஆளாக வரும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நாளைக்குனா ஒரு இஷ்யூ நடந்தாலோ இல்லை ஒரு ப்ராப்ளம் நடந்தாலோ நம்ம பசங்க தான் இப்போ இங்கே எது போல்டாக கேள்வி கேட்க போகிறாங்க, சரிங்களா? வேறு யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது, நமக்கு அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். தென் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்லிகிட்டு இருப்போம். இந்த அந்நியன் படத்தில் சொல்கிற மாதிரி தான், யாரையும் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. நம்ம சரியாக இருக்கமா, நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தவற விட்டுடுறோம். அதான் உண்மையான விஷயம். நம்ம சரியாக இருந்தோம்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்களை சரிப்படுத்தி கொண்டு போனோம்னா இந்த சமுதாயம் கரெக்டாக இருக்கும். என்னோடய வீடு, என்னோடய இடம், என்னை சுற்றி இருக்க மக்கள், அவங்க தான் வந்து நாளை பின்ன ஒரு கவர்மெண்ட்டாக மாற போகிறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரேஞ்சுக்கோ பெரிய அதிகாரியாகவோ போக போகிறாங்க. அவங்கள நம்ம கரெக்டாக ஃபண்டமெண்டலேருந்து இந்த கட்டமைப்பை சரியாக அமைச்சிட்டு வரோமா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ சுதந்திரம் வாங்கி 28 வருஷம் ஆச்சு. அதாவது சும்மாவாக கிடைச்சதா சுதந்திரம்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது தன்னோட இன்னுயிரை நீர்த்து, அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் கிடையாது, தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி ஒவ்வொரு தலைவர்களும் அன்றைக்கி வந்து உயிரை கொடுத்து வாங்கி கொடுத்த சுதந்திரம். இன்ன வரைக்குமே கூட தன்னோட உயிரை விரிவாக நினச்சி ஒரு புல்லட் வந்து என் நெஞ்சில் பாஞ்சாலும் பரவாயில்ல, என்னை தாண்டி என் தேசத்தில் இருக்கவங்களை தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லை தெய்வங்களாக காத்துக்கிட்டு இருக்க இராணுவ வீரர்கள், அவங்கள ஆரம்பித்து இன்றைக்கி என்ன ஒரு இஷ்யூ நடந்தாலும் சரி, தீயணைப்பு வீரர்களாக இருக்கட்டும், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா போலீஸ்மேனாக இருக்கட்டும், ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிற அந்த மாதிரி மனிதர்களுக்கு தியாகம், அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்க எல்லாரையும் அரவணைச்சிக்கிறது தான், அவங்க எல்லாரும் கூட நம்ம ஒத்துமையாக இருக்க தான். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் கூட சொல்லுவார். அதாவது இந்தியாவில் வந்து நிறைய மக்கள் வாழ்கிறாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று கூடி எதை பற்றியும் யோசிக்காமல் இந்தியனாக சேர்ந்து இருந்து இந்தியனாக வழி நடத்தி, என்னோட ஊர்ரா அது, என்னோட இடண்டா, என்னோட நாடுறா, எந்த தப்பும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம உழைச்சோம்னா நம்ம வந்து பெரிய பேரையும் பெரிய இதையும் ஒரு நல்ல சுத்தமான சமுதாயத்தையும் கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னோட சின்ன கருத்து. இதை யார் வேணால் பேசலாம். இன்றைக்கி இருக்க காலத்தில் சந்தோஷ் பேசுகிறேன்னா நான் என்ன பேசுகிறது, சின்ன பையன், அதாவது வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை அவ்வளோ அருமையாக பேசுது, சரிங்களா? இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு இவ்வளோ என்ன சொல்லலாம், ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு நான் பேசுகிறேன்னா ஒரு சின்ன குழந்தை அருமையாக பேசுங்க, என்னை விட அருமையாக பேசும், சரிங்களா? அவங்க பேசுகிற பேச்சு இல்லை அவங்களுக்கு இருக்க இந்த இலக்கிய சிந்தனைனா பார்த்தோம்னா நமக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா நம்ம சரியாக படிக்கலையோ, குழந்தைங்கலாம் இவ்வளோ சூப்பராக பேசுதுங்க, உங்களுக்குலாம் யார் டீச்சர்ஸ்லாம் யார் சொல்லி தந்திருப்பா, அவங்க அம்மா அப்பா எப்படி சொல்லி தந்திருப்பாங்க, நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி இருக்க காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தான் தெரியும், பயங்கர டேலண்ட், அவங்களாவே தானாக வந்துடுவாங்க, நம்ம அவங்கள கைட் பண்ணி கொண்டு போனால் மட்டும் போதும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நானும் உங்கள் வீட்டு பையன் தான் சந்தோஷ், நானும் உங்கள் வீட்டு பையன் தான். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம், சரிங்களா? நான் அந்த வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட நான் அந்த பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் தைரியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி இருந்து. ஸோ அந்த போல்ட்னஸை வளர்த்துக்கணும், நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லணும், நம்மளும் வந்து இந்த சமுதாயத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெஸ்பெக்ட் அஸ் எ சிட்டிசனாக சொல்கிறேன். ஜெய்ஹிந்த், இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய்ஹிந்த்.